Hi students, welcome to KC Botany. நம்ம கமெண்ட்ல ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12th biology and pure science students வந்து பாத்தீங்கன்னா just பாஸ் பண்றதுக்கான क्वेश्चंस வந்து சொல்லுங்க அப்படினு சொல்லியிருந்தாங்க. So biology ஸ்டூடண்ட்ஸ்க்கு and pure science என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் எப்பவுமே just பாஸ்க்கு வந்து சொல்ல மாட்டேன். ஏனா நம்ம பயாலஜில ஈஸியா வந்து என்ன பண்ணலாம்? பாஸ் பண்ணலாம் and pure science ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாலும் ஈஸியா பாஸ் பண்ணலாம். So உங்களுடைய மார்க்ஸ் நான் ரொம்ப ஸ்லோவா தான் படிப்பேன் அப்படினாலும் உங்களுடைய மார்க்ஸ் ஒரு 50 above நம்ம just பாஸ் பண்ணாலே 45 மார்க்ஸ் வந்துரும். ஏனா பிராக்டிகல் 30 பாஸ் வந்து 15. சோ வெறும் 45 மார்க்ஸ் மட்டும் இல்ல, உங்களால ஒரு 60 ல இருந்து ஒரு 65 70 இந்த மாதிரி கூட உங்களால என்ன பண்ண முடியும்? ஸ்கோர் பண்ண முடியும். சோ இந்த சொல்லக்கூடிய லெசன்ஸ் பிளஸ் வந்து என்னென்ன சொல்றோமோ அது வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலயும் above 60 சரிங்களா? ரொம்ப கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு படிக்க தெரிஞ்சா போதும். படிச்சு ஒரு சில क्वेश्चंस வந்து எழுதி பார்க்க தெரிஞ்சா போதும். சோ தாராளமா உங்களால என்ன பண்ண முடியும்? 60 ல இருந்து 70 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சோ அதுக்கு எந்தெந்த क्वेश्चंस வந்து படிக்கணும் அப்படிங்கறத டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மள மாதிரி தேடிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பயாலஜி மட்டும் இல்ல, எந்த சப்ஜெக்ட் நீங்க படிச்சாலும் எல்லா சாப்டர்லயும் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா 16 1 மார்க்ஸ் வரும். பியூர் சயின்ஸ் ஆனீங்கன்னா பாட்னில 15, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சுவாலஜில 15. சோ இந்த 15 அந்த 16 1 மார்க்ஸ்ல கிட்டத்தட்ட 10 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புக் பேக்ல இருக்கதான் கேக்குறாங்க. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நீங்க 1 மார்க்ஸை நல்லா தரவு பண்ணுங்க சரிங்களா? திருப்பி எழுதி பாருங்க, படிச்சு பாருங்க. ஒவ்வொரு டெஸ்டா क्वेश्चन பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பாட்னில பாத்தீங்கன்னா क्वेश्चंस வந்து ஆன்சர்ஸ் வந்து கிடையாது சரிங்களா? எம்டியா தான் இருக்கும். சோ அதுல நீங்க புத்தகத்திலே மார்க் பண்ணாம இருந்தீங்கன்னா எழுதி பாருங்க. ஆன்லைன்லயுமே 1 மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு நம்ம क्वेश्चंस வந்து கொடுத்துருங்க. சோ அத கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். சோ 1 மார்க்ஸை நல்லா என்ன பண்ணுங்க? பிராக்டிஸ் பண்ணுங்க. 1 மார்க்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. சோ அப்படி நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். சோ 15 1 மார்க்ஸ்ல மினிமம் நீங்க வந்து புக் பேக் எல்லாமே படிச்சிட்டீங்க உங்களுக்கு வருதுன்னா பாதி வச்சுட்டா கூட 8 மார்க்ஸ் உங்களால என்ன பண்ண முடியும்? ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டயக்ராம். ஸோ பயாலஜினா டயக்ராம் இல்லாம கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் வந்ததில்லை. 99% அளவுக்கு டயக்ராம் இல்லாம கொஸ்டின் பேப்பர்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணாது வராது. பாட்னியா இருந்தாலும் சரி, பயோ பாட்னியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு டயக்ராம் கொஸ்டின்ஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல நிறைய டயக்ராம் இருக்கு சரிங்களா? பாட்னி அண்ட் பயோ பாட்னில ஃபர்ஸ்ட் லெசன்ல நிறைய டயக்ராம் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் நல்லா வரைஞ்சு பாத்துருங்க. அதுக்கடுத்து டயக்ராம் கொஸ்டின்ங்கிறது அடுத்தடுத்த லெசன்ஸ்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த PBR 322 4th லெசன்ல ஒரு டயக்ராம் அந்த PBR 322 கேட்கறாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த சூழ்நிலை ஈக்காலஜி இதுல வரும். அந்த அரளியலையோட குறுக்குவெட்டு தோற்றம் அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம பிராக்டிகல்ஸ்ல ஒரு சில டயக்ராம் வந்து வரைஞ்சு பார்த்துருப்போம். நம்ம டயக்ராம் கொஸ்டினுமே ஷேர் பண்ணியிருந்தோம் வாட்ஸ்அப் குரூப்ல. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க, மினிமம் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய டயக்ராம் வரைஞ்சு பார்த்துருங்க. அதே மாதிரி சுவாலஜில பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன்ல இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ், விந்து செல் அமைப்பு, அண்ட செல் அமைப்பு, அதெல்லாம் திருப்பி என்ன பண்றாங்க? கேட்கறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இம்யூனோகுளோபினோட அமைப்பு, நிணநீர் மூளைச்சோட அமைப்பு. ஸோ இந்த 4 டயக்ராம்ஸ் வந்து திருப்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கேட்டுட்டு இருக்காங்க. பாட்னி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சூழின் அமைப்பு, கருப்பையின் அமைப்பு, மகரந்த பையின் அமைப்பு, அந்த விதையோட அமைப்பு, மகரந்த துகளோட அமைப்பு. ஸோ இன்னும் ஒரு வித்தலை விதை கேட்கல. ஸோ இந்த வாட்டி ஒரு வித்தலை விதையும் நீங்க என்ன பண்ணி வச்சுக்க வரைஞ்சு பார்த்துருங்க. ஸோ அந்த டயக்ராம்ல நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா? அது எல்லாமே பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ எந்த அளவுக்கு லெசன்ஸ்ல நீங்க புக் பேக் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அது மோர் பெனிஃபிட்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கேன் அப்படின்னா ஒரு லெசன் படிச்சீங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 10 மார்க்ஸ் வந்து என்னது கன்ஃபார்ம் சரிங்களா? அதே நான் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு லெசன் படிச்சீங்கன்னா 5 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கன்ஃபார்மா இருக்கும். ஸோ அதனால பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1 or 2 லெசன்ஸ் வந்து படிச்சாலே போதும். அதே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெசன்ஸாவது மினிமம் படிக்கிற மாதிரி இருக்கும். பாட்னில 4, அதுக்கடுத்து சுவாலஜில 4 வந்து என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்னி அண்ட் பயோ பாட்டனி சரிங்களா? பியூர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பாட்னி அண்ட் பயோ பாட்டனில ஃபர்ஸ்ட் லெசனை நல்லா தரவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப முக்கியம். அதே போல செகண்ட் லெசன் சின்ன லெசன் தான் சரிங்களா? அது ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். மொத்தமாகவே ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான் இருக்கும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதே மாதிரி 5 மார்க்ஸ் ஒரு 2 தான் இருக்கும். ஸோ அதனால செகண்ட் லெசன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஸோ 10வது லெசன் வந்து ஏன் கொடுத்துருக்குன்னா 10வது லெசன் வந்து நம்ம எல்லாமே டே டு லைஃப்ல பாக்குறதா, சாப்பிட்றது,
இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் 10வது லெசன் படிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கடுத்து இந்த 5-2 சரிங்களா, உங்களுக்கு இதை தாண்டி இதை படிக்க முடியும்னா இதையும் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சுங்க. இல்லை சார் எனக்கு இதுவே ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இது 3யாவது நல்லா படிச்சுங்க. இல்லை சார் எனக்கு இது 2த்தையும் படிக்க முடியும் அப்படின்னா இந்த 2 லெசனும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா இது சின்ன லெசன் தான். இதுலேயும் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 கொஷின்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. இதுலேயும் அவ்வளோதான் இருக்கும். இது நான் அதிகமாக சொல்கிறேன், இதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். புக் பேக் பார்த்தீங்கன்னா 5 தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்தா 10 இவ்வளோ தான் வரும். ஸோ இந்த 5 லெசனையும் இம்பார்ட்டண்டாக படித்தாலுமே நீங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 60+ உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பியூ சயின்ஸ் 10 எடுத்துட்டாலும் 5 லெசன்ஸ்லேருந்து 50 மார்க்ஸ் அளவுக்கு வரும். ஸோ நமக்கு அது எவ்வளோ வேணும் அப்படின்னா 20 மார்க்ஸ் எடுத்தால் கூட ஏற்கனவே எடுத்த 28 மார்க்ஸ் சரிங்களா. இந்த 28 ப்ளஸ் வந்து ஸ்கூலில் கொடுத்தா 30, இந்த மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணாலே நமக்கு வந்து 58 மார்க்ஸ் அளவுக்கு நம்பர் வந்துடும், மார்க்ஸ் வந்துடும். ஸோ அதே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லையும் 5 வந்து கவுண்ட் பண்ணால் கூட ஸோ 5 லெசன்ஸ் வந்து படிக்கிறோம் அப்படின்னா 25 மார்க்ஸ் அளவுக்கு வந்துடும். ஸோ இதில் 25ல் நமக்கு வந்து 10 மார்க்ஸ் வந்தால் கூட பெனிஃபிட் தான். ஸோ இந்த 6, 7, 8 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான லெசனு. உங்களால் படிக்க முடிஞ்சால் ஸ்டோரி மாதிரி படிச்சிங்க. சுற்றுச்சூழல் மாசுபாடு பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் 13வது லெசன். ஸோ 11, 12, 13 இது எல்லாமே அதாவது சுவாலஜி அண்ட் பயோசுவாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 12 சரிங்களா, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பியூ சயின்ஸில் வந்து 13வது லெசன்ஸ் வந்து என்ன பண்ணும் இருக்கும் சரிங்களா. அந்த லெசன்ஸ் எல்லாமே பாருங்கள். 6, 7, 8 எது படிக்க முடியுமோ ஸோ ப்ரைமரியே இது எல்லாமே படிச்சுங்க. அதேமாதிரி பயோசுவாலஜி வரும்போது ஃபஸ்ட்டு 3 லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதிலே டயக்ராம் கொஷின்ஸ் வந்து வந்துடும், 5 மார்க் கொஷின்ஸ் வந்து வந்துடும். இங்கேயும் அதே போல் தான். அதேமாதிரி இந்த 12வது லெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பியூ சயின்ஸுக்கு வந்து 13ன்னு இருக்கும், பயாலஜிக்கு வந்து 12 இருக்கும், சுற்றுச்சூழல் மாசுபாடு. ஸோ இங்கே ஒரு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க ஒவ்வொரு வருஷமும். அதே போல் இந்த கொஷின்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 லெசனை என்ன பண்ணிக்கங்க நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து இந்த 11, 12 அப்படிங்கிறது அந்த ஸ்டோரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. 10, 11 இது கூட 10 ஆட் பண்ணிங்க. ஸோ 10, 11, 12. ஸோ 12 அப்படிங்கிறது சுற்றுச்சூழலை பற்றி கொடுத்துருப்பாங்க, 10, 11 ஈக்காலஜி பற்றி இருக்கும். ஸோ இதில் படிக்க முடிஞ்ச அளவுக்கு படிச்சுங்க. அதே மாதிரி 6th லெசனை வந்து என்ன பண்ணி வச்சுங்க ஆட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. அதே மாதிரி பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் 6th லெசன் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ மினிமம் இந்த லெசன்ஸ் வந்து படித்தாலே போதும். சுவாலஜிக்கு பார்த்தீங்கன்னா அதே தான் சரிங்களா, சேம் 1, 2, 3. இங்கே 13வது லெசனாக இருக்கும், இங்கே 12வது லெசனாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மற்றபடி இந்த லெசன்ஸ் வந்து படித்தாலே போதும். கிட்டத்தட்ட ஒரு 5+5 சரிங்களா, 10 லெசன்ஸ் வந்து மினிமம் படித்தாலும் உங்களால் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்க பாருங்கள். ஸோ சுவாலஜியில் பொறுத்த வரைக்கும் பயோசுவாலஜியில் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசனு, ஸோ 12வது லெசனு, ஸோ முடிஞ்சால் 6வது லெசன் அண்டு 10, 11 சரிங்களா. 10வது லெசனும் 11வது லெசனும் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதேமாதிரி பியூ சயின்ஸ் சுவாலஜி 1, 2, 3 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதேமாதிரி 13வது லெசனு. அதுக்கடுத்து முடிஞ்சால் உங்களால் 11, 12 படிச்சிங்க. 10மே நமக்கு வந்து என்ன தான் இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும். 7, 8 உங்களால் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள் படிங்க. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். டயக்ராம் கொஷின்ஸ் வந்து வரைஞ்சி பாருங்கள். 1 மார்க்ஸ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் கூட என்ன பண்ணலாம் தாராளமாக படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மினிமம் பாஸுக்கான மெட்டீரியலுமே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மினிமம் பாஸுக்கான கொஷின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.